நம்ம வந்து உயிருள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது அது செத்து போயிருது. இப்போ வந்து ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்றீங்கன்னா, அதில உயிர் இருக்குது. உயிர் இருக்குது. இப்போ வந்து ஒரு மரக்குச்சிய ஒடிக்கிறீங்க. அத வந்து 1 நாளைக்கு, 2 நாளைக்கு அதில உயிர் இருக்கும். அத நட்டா கூட மண்ணுல நட்டா கூட துளிர் விட ஆரம்பிச்சுரும். அப்டின்னா என்ன அர்த்தம்? அதில உயிர் இருக்குது அப்டின்னு அர்த்தம். நீங்க வெட்டிட்டாலே அதில உயிர் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அதனால அதில உயிர் இருக்குது. அதனால உயிருள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் நாம. பச்சை காய்கறிகள சாப்பிடணும், பழங்கள சாப்பிடணும், அ கீரைகள, கிழங்குகள பச்சையா சாப்பிடணும். அப்பதான் அது உயிருள்ள உணவுகள். உயிருள்ள உணவு தான் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும். நாம என்ன பண்றோம்? உயிருள்ள அந்த பச்சை காய்கறிகள், உயிருள்ள உணவுகள வேக வச்சு, சாகடிச்சு, பிண உணவுகளை நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சிங்கம், புலி, கரடி கூட செத்து போனத சாப்பிடாது. அதுக்கு வந்து வேட்டையாடி தான் சாப்பிடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வேட்டையாடி அந்த உயிருள்ள உணவை அது சாப்பிடுகிறது. அந்த மாமிசத்தில அந்த நேரத்தில அதுக்கு உயிர் இருக்குது. ஆனா இப்போ ஒரு மாட்டை சிங்கம் வேட்டையாடுது அப்படின்னா, அந்த மாடு செத்து போயிருக்கலாம். அதன் தசைகள்ல உயிர் இருக்கலாம். இருக்கலாம் தானே! இப்போ வந்து ஒருத்தருடைய இப்போ வந்து கிட்னிய வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஒருத்தர்ட்ட வந்து கிட்னிய எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இன்னொரு உடம்புல பொருத்துறாங்க. இப்ப அவரு இறந்து போயிட்டாரு. ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. சாவடைந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர்ட்ட இருந்து என்னென்ன உறுப்பெல்லாம் எடுக்க முடியும்? கண்ணுலருந்து கண் எடுக்குறாங்க. அப்புறம் வந்து நுரையீரல் எடுக்குறாங்க, கல்லீரல் எடுக்குறாங்க, சிறுநீரகத்த எடுத்து எடுத்து பாதுகாப்பா அதுல உயிர் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப இன்னொருத்தர்ட்ட பொருத்துறாங்க. அதனால அவர் இறந்து போயிட்டாலே உறுப்புகள் அனைத்தும் இறந்து போயிடுது. அதுபோல தான் நாம ஒரு பழத்த பறிக்கிறோம் அப்டின்னா, காய பறிக்கிறோம் அப்டின்னா, அதுல உயிர் இருக்குது. பறிச்சுட்டாலே செத்து போனதா ஆயிடுது. எப்ப சாவுது தெரியுமா? அழுகும்போது சாவுது. அப்புறம் அப்புறம் வந்து நம்ம வேக வைக்கும்போது சாவுது. இந்த மாரி நாம வந்து பிண உணவுகளை சாப்பிட்டுக்கிறோம். செத்துப்போன உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால தான் நமக்கு நோய்கள் வருது. அதனால உயிருள்ள உணவுகளை நாம் சாப்பிட பழக வேண்டும். பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். பச்சை மாமிசத்த நம்மளால சாப்பிட முடியாது. அதுக்கு அப்போ பச்சை மாமிசம் சாப்பிடலாம்னா சாப்பிட முடியாது. அத வேக வச்சா அது வந்து செத்துப்போன உணவு. பச்சை மாமிசம் நம்மலாம் எதையும் அரைச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். பச்சை மாமிசத்த நம்மளால அரைக்க முடியாது. அதனால வந்து அதுக்கு அரைப்பதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், உப்பெல்லாம் போட்டு, மசாலாலாம் போட்டு அருவருப்பா இருக்கும். அதனால அந்த தன்மைய மாத்துறதுக்காக மசாலாலாம் போட்டு வேக வைக்கிறோம். வேக வச்சு அரைப்பதற்கு தகுந்தாக மாற்றுகிறோம். நம்மலாம் தாவர உண்ணிகள். பக்கவாட்டுல நம்ம தாடைகள் அசையும். அசைந்து அரைத்து உணவுகளை விழுங்கக்கூடியவைகள் தான் தாவர உண்ணிகள். மாமிச உண்ணிகள் தான் அத கடிச்சு, கடிச்சு அப்படியே விழுங்கும். விழுங்கக்கூடியவைகள். அவைகள்லாம் அரைக்காது. பக்கவாட்டுல அதன் தாடைகள் வலதுபுறமாகவோ, இடதுபுறமாகவோ அசைந்து அரைக்காது. இதுலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மலாம் தாவர உண்ணிகள் அப்படின்ட்டு.